அட்லாண்டிக் கடலில் கோடிக்கணக்கான மதிப்பிலான சொகுசு கப்பலில் சுற்றுலா சென்ற பயணிகளுக்கு எதிர்பாராத ஒரு மருத்துவ நெருக்கடி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. MV ஹோண்டியஸ் என்ற கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு இதுவரை 3 பயணிகள் உயிரிழந்திருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் அர்ஜென்டினாவிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய இந்த கப்பலில் ஏப்ரல் 6ஆம் தேதி டச்சு நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவருக்கு காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டன. சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். அவரது உடல் செயின்ட் ஹெலினா தீவில் இறக்கப்பட்ட போது அவருடன் இருந்த அவரது மனைவிக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சிகிச்சைக்காக தென்னாப்பிரிக்கா கொண்டு செல்லப்பட்ட அவரும் ஏப்ரல் 26 அன்று உயிரிழந்தார். மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு ஹாண்டா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிமோனியா அறிகுறியுடன் இருந்த ஜெர்மனி நாட்டு பெண்மணி ஒருவரும் அண்மையில் உயிரிழந்துள்ளார். தற்போது இந்த கப்பலில் 23 நாடுகளைச் சேர்ந்த 149 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர். வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக ஆப்பிரிக்க நாடான கேப் வெர்டே இந்த கப்பலை தனது துறைமுகத்தில் அனுமதிக்க மறுத்துவிட்டது. இதனால் பயணிகள் நடுக்கடலிலேயே தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வைரஸ் பாதிப்புள்ள ஒரு பிரிட்டிஷ் பயணி தென்னாப்பிரிக்காவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கப்பலில் உள்ள 2 ஊழியர்களுக்கும் கடுமையான சுவாச பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை சர்வதேச சுகாதார அமைப்புகள் வழங்கி வருகின்றன. மருத்துவ ரீதியாக ஹாண்டா வைரஸ் என்பது எலிகள் மூலம் பரவக்கூடிய ஒரு நோயாகும். எலிகளின் எச்சம் அல்லது சிறுநீர் காய்ந்து காற்றில் கலக்கும் போது அந்த தூசியை மனிதர்கள் சுவாசிப்பதன் மூலம் இந்த தொற்று ஏற்படுகிறது. இது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவது மிகவும் அரிது என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் நுரையீரலை பாதிக்கும் HPS அல்லது சிறுநீரகத்தை பாதிக்கும் HFRS ஆகிய பாதிப்புகளை உண்டாக்கும். கப்பலில் உள்ள பயணிகளை பாதுகாப்பாக கரை சேர்க்க ஸ்பெயினின் லாஸ் பால்மாஸ் அல்லது டெனரிஃப் பகுதிகளுக்கு கப்பலை திருப்பிவிட தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து மிக குறைவு என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இருப்பினும் நவீன வசதிகள் கொண்ட சொகுசு கப்பலில் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சர்வதேச சுற்றுலாத்துறையில் விவாதங்களை கிளப்பியுள்ளது.